ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட்ஸோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். நாளைக்கு காலையில் 10 மணி போல் ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. 21ஆம் 2 புக்கிங் இருக்குது, 22ஆம் 3 புக்கிங் இருக்குது, 24ஆம் 3 புக்கிங் இருக்குது, 25ஆம் 2 புக்கிங் இருக்குது. எந்தெந்த புக்கிங் எந்தெந்த டைமில் ஓப்பன் பண்ணுறாங்க, செப்டம்பர் மாதத்துக்கும் ஜூலை மாதத்துக்கும்ங்கிற பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி டிடிடிலையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் நானும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ புக்கிங் பற்றின புது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோட ஆன்லைன் புக்கிங் ஜூன் 27ஆம் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நவநீத சேவாவோட புக்கிங் அன்னைக்கு 12 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் பராக்குமணி சேவாவோட புக்கிங் 1 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க. வாலண்டி சேவாக்குண்டான புக்கிங் இது. நிறைய பேருக்கு நமக்கு ஆசை இருக்கும், திருமலாலையும் சரி திருப்பதிலையும் சரி வாலண்டி சேவா செய்யணும்னு சொல்லிட்டு ஈஸியாக ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு நம்ம சேவா செய்யலாம், குரூப்பாவோ இல்லைனா இண்டிவிஜுவலாவோ. ஸ்ரீவாரி சேவா online.tirumala.orgல எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி நம்ம புக் பண்ணணும், எங்கெல்லாம் நமக்கு சேவா கொடுப்பாங்க, பெருமாள் கிட்ட போய் சேவா செய்யணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், சேவா செய்யறதுக்கு போகிறப்ப நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய டைம்ஸ் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் இது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கும் இன்ஃபர்மேஷன் இப்போது ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் அக்டோபரில் பிரம்மோற்சவம் நடக்குது, 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பிரம்மோற்சவம். அப்போ சேவா செய்யணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவாக்கு போகிறோமோ இல்லையோ மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாள் டைம் கேப் கேட்பாங்க. சூப்பராக இருக்கும் பிரம்மோற்சவத்தப்போ நம்ம சேவாவையும் செய்துட்டு அங்கேருந்து அந்த வாகன சேவாலாம் செய்கிறதுக்கு. அப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த புக்கிங் பண்ணிக்காதீங்க. எப்போ அதை பற்றின அப்டேட் கொடுப்பாங்க, பிரம்மோற்சவம் அண்ட் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்லாம் நெக்ஸ்ட் மந்த் எண்டில் கொடுப்பாங்க. அதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். பிரம்மோற்சவத்தப்போ சேவா சேர்த்துக்கலாம், ஏஜ் லிமிட்லாம் கொடுப்பாங்க. அதை பற்றின அப்டேட் வந்தோன்னா டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் பிரம்மோற்சவத்துக்கு சேவா செய்யறதா இருந்தால் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பண்ணிக்காதீங்க. அடுத்து ஈஸியாக நம்ம மொபைல்லே பண்ணிக்கலாம். உங்களோட மொபைலை டெஸ்க்டாப் மோட்டில் வச்சுக்கோங்க. இந்த ரைட் சைடில் 3 புள்ளி கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் இந்த வாலண்டி சேவா புக் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் காமிக்காது. இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டரில் புக் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே லாகின் செய்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. திருமலாக்கு சேவா செய்கிற போகிறீங்கன்னா லொக்கேஷன் திருமலா சூஸ் பண்ணிக்கோங்க. திருமலாக்கு ஓப்பன் பண்ணுறப்போ 7 டேஸ் மண்டே ஸ்லாட்டும் 7 டேஸ் வெட்னஸ்டே ஸ்லாட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ என்றைக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து தொடர்ந்து 7 நாள், 7 திங்கக்கிழமை 7 புதன்கிழமை கிடையாது. என்றைக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து தொடர்ந்து 7 நாள் நம்ம சேவா செய்யணும். இதே திருப்பதிக்கு புக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருமலாக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா திருமலாவில் மட்டும்தான் அவங்க நிறைய இடங்களில் சேவா கொடுப்பாங்க, அங்கே நம்ம போய் சேவா செய்யணும். திருப்பதிக்கு லொக்கேஷன் இருக்குது, அதுக்கும் நீங்கள் புக் பண்ணலாம். 7 டேஸ் டியூஸ்டே ஸ்லாட், 7 டேஸ் ஃப்ரைடே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு எப்படின்னா 4 நாள் கீழ் திருப்பதியில் சேவா செய்யலாம், 3 நாள் திருமலாவில் சேவா செய்யலாம். திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணுறப்போ அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கீழேயும் சேவா செய்யலாம், மலை மேலேயும் சேவா செய்யலாம். 1200 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுறாங்க திருமலா புக்கிங்க்கு. ஸோ 11 மணிக்கு முன்னாடியே இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. லாஸ்ட் டைம் என்னாச்சு அப்படின்னா இப்போ 11 மணி அப்படின்னா எக்ஸாக்டாக 11 மணிக்கு ஓப்பன் ஆகலை, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டிலேடாக ஓப்பன் ஆச்சு. ரொம்ப அப்படியே பிடிச்சி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேஜே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சும்மா ஸ்லோவாக இன்கேஸ் 11 மணிக்கு ஓப்பன் ஆகலைன்னா இந்த ஸ்லாட் மட்டும் மாற்றிட்டு பாருங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு 0ன்னு காமிக்குது சில டைம். அந்த மாதிரி காமிச்சிச்சுன்னா ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கோட்டா காமிக்கும். கோட்டா காமிச்சதுக்கப்புறம் தான் கிளிக் பண்ணி நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்கள் 0ல் போய் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா புக் ஆகுது. அண்ட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாமல் இந்த ஸ்லாட்டை மட்டும் மாற்றுங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த பேஜுக்கு வந்துட்டு என்றைக்கு புக் பண்ணலாம், இது இல்லையா இது இருக்கா அப்படிங்கிறதுலாம் யோசிச்சிங்கன்னா அது நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் கம்மியாயிடும். ஒரு டேட்டு முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த டேட்டுக்கு மட்டும் எய்ம் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, முதலே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக புக் பண்ணுறீங்கன்னா இண்டிவிஜுவல் கொடுங்க, இல்லைனா
குரூப்புன்னா அப்ளை குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ஆட் லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். மாஸ்டர் லிஸ்ட்டில் அதில் ஒருத்தர் டீம் லீடராக இருக்கணும், அந்த டீம் லீடர் ஆல்ரெடி சேவை செய்தவராக இருக்கணும். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன். குரூப்பாக கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். சில பேர் குரூப்பாக புக் பண்ணால் கிடைக்கவே மாட்டேங்குது, சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க. அது நடக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. அது கொஞ்சம் நேக்காக நீங்கள் புக் பண்ணிக்கணும். இந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகிறப்ப நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு இந்த பச்சை கலரில் அவைலபிலிட்டி காமிச்சு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா குரூப் புக் ஆகுது. இதில் எங்கேயாச்சும் நம்ம கொஞ்சம் டிலே பண்ணுறோம், இல்லை நம்ம ஒன்றும் பண்ணலன்னா கூட அந்த சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட கிடைக்கிறது டவுட்டாக இருக்குது. பட் இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். நீங்கள் சேவா செய்கிறப்போ குரூப்பாக புக் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 10 பேர் கூட மேக்ஸிமம் 15 பேர் தான் ஒரு புக்கிங்லேருந்து பண்ணிக்க முடியும். இண்டிவிஜுவல்னால் ஒருத்தர் கூட புக் பண்ணிக்கலாம், கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆன்லைனில் கொடுக்குறாங்க, ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ டேட் கிளிக் பண்ணோன்னா 0 காமிச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இன்கேஸ் ரொம்ப செகண்ட்ஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்லாட் மாற்றுங்க, பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடாதீங்க. ஓப்பன் ஆனானா டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். பராக்கமணி சேவா சப்மிட் பண்ணுறது 1 மணி போல் பப்ளிக் செக்டர் இருக்கும், ப்ரைவேட் செக்டர் இருக்கும். பப்ளிக் செக்டரில் மண்டே 4 நாள் ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை 3 நாள் ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் புக் பண்ணுறது எப்படின்னா ஜென்ட்ஸ் மட்டுமே செய்யக்கூடிய உண்டியல் காசு என்ற சேவா நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி அவங்க பார்த்துட்டு செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு சேம் டேவோ இல்லைனா 7 டேஸ்க்குள்ளார கன்ஃபர்மேஷன் SMS அனுப்புவாங்க. பட் இந்த ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவாவில் ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்துட்டு புக் ஆனாலே கன்ஃபார்ம்டு தான் நம்மளோட சேவா. எந்த இடத்துல சுற்றினாலும் எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்தால் கிடைக்கும். சுற்றிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு போய் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு பழைய பேஜுக்கு போயிடும், இல்லைனா டைம் எடுக்கும். திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணி வரதுக்கு. அதனால் சுற்றினாலும் பரவாயில்ல, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நவநீத சேவா, அதாவது ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா லேடிஸும் ஜென்ஸும் செய்யலாம். நவநீத சேவா லேடிஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா, கோஷாலாவில் செய்யக்கூடிய சேவா, ரொம்ப சேஃபான சேவா. ஏன்னா பக்கத்துலேயே இருக்கும், போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும், லேடிஸ்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏஜ் லிமிட் இருக்குது இதுக்கு, அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பிரம்மோற்சவத்துக்கும் நவநீத சேவாக்கும் சம்மந்தம் இருக்காது. நவநீத சேவா எப்பொழுதும் போல் ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸ்ரீவாரி சேவாக்கும் தான் பிரம்மோற்சவத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்கும். அந்த டேட் தான் தனித்தனியாக ஓப்பன் பண்ணுவாங்க. பிரம்மோற்சவத்தப்போ சொல்கிறேன். நவநீத சேவாக்கு ரெகுலர் புக்கிங் தான் இருக்கும். 50 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க 12 மணி போல். இன்கேஸ் நீங்கள் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா லேடிஸ் ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கலன்னா நவநீத சேவா கூட புக் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸ் தான், லாகின் முதலே செய்து வச்சுக்கோங்க. ஜென்ரல் சேவா சர்வீசஸில் போய் இந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னா நவநீத சேவான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெட்னஸ்டே ஸ்லாட் 7 டே ஸ்லாட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் கிளிக் பண்ணோன்னா அப்படி தான், ஏதாச்சும் இஷ்யூ வந்தால் ஸ்லாட்டு தான் நீங்கள் மாற்றி பார்க்கணும், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடக்கூடாது. கிளிக் பண்ணோன்னா 0 வந்தால் நம்ம வெயிட் பண்ணால் கோட்டா ஓப்பன் ஆகும். என்றைக்குங்கிறது ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஒரு தடவை சுற்றுதே, நம்ம வேறு தேதி வேணாலும் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே தேதியாக எய்ம் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னா சுற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். உடனே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிடாதீங்க பேஜை. சப்மிட் கொடுத்த பிறகு சுற்றினா கூட அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இதுவும் அப்படி தான், இண்டிவிஜுவலாக புக் பண்ணிங்கன்னா சான்சஸ் கிடைக்கிறதுக்கு நிறையா. இப்போ ஒரு 3 பேருக்கு இண்டிவிஜுவலாக புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரே ஒருத்தர் போய் உட்காந்து 3 பேருக்கு புக் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு இதுவுமே சீக்கிரமாக தீந்துறதுனால கிடைக்கிறது சிரமமாக இருக்கும். 3 பேர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒருத்தருக்கு மேக்ஸிமம் 2 இண்டிவிஜுவல் புக் பண்ணிக்கலாம். இப்போ 2 மொபைலில் ட்ரை பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான் முடியுது, அதுக்குள்ளே தீந்துருது. அதனால் 3 பேராக ட்ரை பண்ணுங்கள். 3 பேருக்கு புக் பண்ணுறீங்கன்னா அப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் 2 பேருக்கு ஒருத்தரும் இன்னொருத்தருக்கும் ஒருத்தர், அதாவது 3 மெம்பர்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இண்டிவிஜுவல் சேவாவில் அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே போய் 7 நாள் இருந்து மலை மேலேயோ கீழ்த்திருப்பதிலையோ சேவா செய்துட்டு சான்ஸ் கிடைச்சா டெம்பிள் டியூட்டியில் செலக்ட் ஆனோம் அப்படின்னா பெருமாள் கிட்ட போய் சேவா செய்துட்டு வரதெல்லாம் லைஃப் டைம் பிளெஸ்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது புக்கிங்கில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பராக்கமணி சேவா கொஞ்சம் ஈஸியாகவே புக் பண்ணிக்கலாம், பொறுமையாகவே, அந்தளவுக்கு சீக்கிரமாக ஆகாது கம்பேர்ட் டு ஸ்ரீவாரி சேவா அண்ட் நவநீத சேவா. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கிடைக்கலன்னா ஜென்ஸ் பராக்கமணி சேவா ட்ரை பண்ணுங்கள். ப்ரைவேட் செக்டரில் ஆனால் எம்ப்ளாயியாக இருக்கணும். ஏன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், எம்ப்ளாயி ஐடி கார்டு நம்ம அப்லோட் பண்ணணும். அப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புக்கிங்கே ப்ரொசீட் ஆகும். அதுவும் சூப்பராக இருக்கும். பராக்கமணி சேவை செய்கிறவங்களாம் நாங்கள் எண்ணிட்டு சைன் போட்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்லி கேட்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா லேடிஸ்க்கு அந்த ஆப்ஷன் கிடையவே கிடைக்காது.
ஸோ ட்ரை பண்ணுங்கள். புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த பராக்குமணி சேவாவே ப்ரைவேட் செக்டர்லாம் இப்போ கூட அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சும்மா புக்கிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ஈஸியாக நமக்கு புக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. திருமலாவில் 19, 20, 21 ஜேஷ்டாபிஷேகம் செய்கிறாங்க. ஆக்சுவல் மலையப்ப சுவாமியை கண்டெடுத்த பொழுது எப்படி இருந்தாரோ அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்வாங்க. இந்த ஜேஷ்டாபிஷேகத்தில் மட்டும்தான். அபிஷேகம் முடிச்சுட்டு முதல் நாள் வைர கவசத்தில் பார்க்கலாம். வருஷத்தில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் பார்க்க முடியும். மறுநாள் முத்தங்கி சேவாவில் பார்க்கலாம். வருஷத்தில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் பார்க்க முடியும். 3வது நாள் அகெயின் தங்கக்கவசம் எடுத்து அந்த தங்கக்கவசத்தில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இருந்தால் பாலிஷ் பண்ணி செய்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சாத்துவாங்க. அகெயின் நெக்ஸ்ட்டு ஜேஷ்டாபிஷேகத்தப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த அலங்காரத்தில் அபிஷேகத்தப்போ நம்ம அலங்காரத்தில் பார்க்க மாட்டோம். அபிஷேகம் மட்டும் பார்த்துட்டு சுவாமி தர்ஷனமும் பார்த்துட்டு வந்துடுவோம். அலங்காரத்தில் பார்க்கணும் அப்படின்னா சாயந்தரம் கரெக்டாக நீங்கள் 4:40 போல் வைபோச்ச மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் நில்லுங்க. ரொம்ப கிட்ட பார்க்கலாம் இந்த அலங்காரத்தில். இல்லைனாலும் சஹஸ்ரதீப அலங்கார சேவாவில் பார்க்கலாம். மாடவீதியில் வருவாங்க, அப்போ கூட பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும்னு கூட கிடையாது. அந்த மாதிரி வைர அலங்காரத்தில் உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் 19ஆம் தேதி இருங்க. அடுத்து முத்தங்கி சேவாவில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் 20ஆம் தேதி இருங்க. 21ஆம் தேதி எகெயின் தங்க கவசம் சாத்தியிருப்பாங்க. ஸோ ஜேஷ்டாபிஷேகம் திருமலாவில் நடக்குது. அண்ட் இன்னையிலேருந்து கீழ்த்திருப்பதி திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலில் தெப்ப விழா நடக்குது. டைரக்ட் சர்வதர்ஷனம் 24 மணி நேரம் ஆகுது. 300 ரூபாய் தர்ஷனம் வச்சல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகுது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட் அப்படின்னா 5லேருந்து 6 மணி நேரமும், ஏர்லி மார்னிங் ஸ்லாட்லாம் 1:30லேருந்து 2 மணி நேரம் தான் ஆகுது டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு. நேற்று நைட் நல்ல சோனு 11:30 மணி போல் செம்ம மழை பெஞ்சிச்சு அப்படின்னு நாங்கள் தர்ஷனத்துக்கு போனவங்க. புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். தரிசன டிக்கெட், ரூம் புக்கிங்லாம் கன்ஃபார்ம்டாக எப்படி பண்ணுறது, நிறைய வழிகள் என்னென்ன, அதை தரிசனம் பார்க்குறதுக்கு, திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள், வாலண்டியர் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், கோயிலில் நடக்கக்கூடிய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி அப்டேட்ஸோடு சேர்த்து தரிசனத்துக்கான நேரமும் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் திருப்பதிக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.